ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாங்கள் ஊழியத்துக்கான அழைப்பு, எங்களை அழைத்தவர் இந்த உலகத்தை படைத்த தேவன் எங்களை அழைக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை முடிவறியந்த நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து சகோதரி அவர்கள் வாசிப்பார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். ஆமென். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். ஆமென். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, தேவன் இப்படியாக ஊழியர்களை அழைக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணுகிறார். பேதுருக்கு கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன? ஆண்டவர் சொல்லுற வார்த்தை தான் இது. இன்மையிலே மறுமையிலே, இம்மையிலே உங்களுக்கு நூறத்தினையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நூறத்தினையான வீடுகள், நூறத்தினையான சகோதரர்கள், நூறத்தினையான அங்கே பெற்றோர்கள். அதே போல துன்பத்தோட கூட மறுமையிலே நித்திய ஜீவன், இன்டர்னல் லைஃப் நான் உங்களுக்கு தருவேன். இன்றைக்கு இந்த ஊழியத்திலே எத்தனையோ இயேசு கிறிஸ்துடைய பரமறுதலுக்கு பிற்பாடு தேவன் எவ்வளவு ஊழியர்களை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார். ஆனாலும் ஒரு சொற்ப ஜனங்களே அவருக்காக அந்த வார்த்தையை நம்பி பின்பற்றுகிறார்கள். ஆனால் தேவன் வார்த்தையை கொடுத்த தேவன் அதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு நூறத்தனியான ஒரு கம்பெனிக்கு போகும் பொழுது, ஒரு உலகத்திலே ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு இன்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் தருவேன் என்ற பொழுது ஜனங்கள் அந்த பொருட்களுக்கு பின்பாக, அந்த நாடுகளுக்கு பின்பாக ஓடுகிறார்கள். இங்கே ஜீசஸ் அதை விட உண்மை உள்ள தேவன். அந்த நாடுகள் கூட எங்களுக்கு பொய்யை சொல்லி எங்களை கைவிடலாம், ஆனால் உலகத்தை படைத்த தேவன் எங்களுக்கு மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வார்த்தை கொடுத்தால் அதை நிறைவேற்ற வல்லவராக. நூறத்தினையா நான் தருவேன், ஆசீர்வதிப்பேன். இதை யாருக்கு செய்து காட்டினார் என்றால் ஆபிரகாமுக்கு செய்து காட்டினார். நீ என் நிமித்தமாக நீ தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்ததினாலே நான் உனக்குள்ளாக சகல வம்சங்களையும் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளாக வானத்தை நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்குள்ளாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க பிரியமானவர்கள், ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனதாலே, எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து போனதினாலே ஒரு ஆபிரகாம் மூலமாக ஒரு நாடு உருவாகி இருக்கு, இஸ்ரவேல் நாடு. அதே போல ஊழியர்களுக்குள்ளாக எவ்வளவு நிலையில இருந்தாலும் ஊழியருடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது, மிஷனரியோட வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது தேவன் அழைத்த தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய உண்மைத்துவம். நீங்கள் இந்த நாளில் இந்த பதிவு செய்வதற்கு காரணம் தேவன் என்னோடு இடப்பட்டார். ஏன் ஊழியத்துக்கு இந்த ஜனங்கள் இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த நம்பிக்கையை கொடுத்தும் ஏன் ஜனங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்கும்படியாக சொன்னார். இன்றைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார், உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்களை நான் நூறத்தினையாக நான் ஆசீர்வாதத்தை தருவேன். அதுக்கு நாங்கள் சாட்சியராக இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் வரலாறு பார்க்கும் பொழுது அவர்கள் சாட்சியராக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? ஊழியத்திலே வர்ற பாடலை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் உபத்திரவத்தோட கூட துன்பத்தோட கூட உங்களுக்கு நூறத்தின ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்பிக்கையா இருங்கள், கர்த்தருக்காக சேவை செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த அழைப்பை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நூறத்தினான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே பலத்தையும் நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதுக்காக நன்றி. இந்த நாளிலேயும் எங்களையும் இந்த வார்த்தை கூடாக பலப்படுத்துகிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவருடைய ஊழியம் உலகமெங்கும் பரவட்டும், உலகமெங்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், உலகமெங்கும் இந்த சமாதான நற்செய்தி பரவட்டும். இயேசுவின் நாமத்திலே அதை கொண்டு செல்ற ஊழியர்களை எழுப்பும். உமக்கே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென் ஆமென்.